நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க விஜய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவளோட அக்கறையோட சாப்பாடு என்ன அந்த இடத்துக்கு வராங்க. இது என்ன உங்க மாமியாரோட இல்ல உங்க அம்மா அப்பாவோட? நீ நினைச்ச நேரத்துக்கெல்லாம் இங்க இருக்கிற அக்யூஸ்டுக்கு சாப்பாடு எட்டுனருவே அதெல்லாம் பார்த்துன்னு வேடிக்கை பார்த்துன்னு ஊட்டி விட்டு போமா உங்க புருஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன்னு நினைச்சுன்னுக்கிறியா மபல? இதுக்கப்புறம் என்னைக்குன்னா இந்த ஸ்டேஷன் பக்கம் வர்றது வேலை வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை சாப்பாடு டிஃபனை தூக்கி நான் அப்படியே குட்டு 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 ஓட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா இங்க நடந்தது வேற. அதுக்கு முன்னாடி நம்ம தீபிகா விஜய் கிட்ட போயிட்டு நைஸா அப்படியே சும்மா அழகா கடலை போட்டு உண்மையெல்லாம் வெளியே வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு, என்ன விஜய் நீங்க அந்த சுடரை கழுத்தை நெரிச்சு அப்படியே சும்மா நெருக்கி நெருக்கி கொண்டாங்களே, அந்த சமயத்துல சுடருக்கு எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? அது ஒரு மாதிரியே கில்ட்டியா ஃபீல் ஆகலையா? நாளா கழுத்தை நெருக்கவே இல்லையே, கத்தி எடுத்த சும்மா சதக் 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 அவ்வளவுதான், மத்தபடி நான் என்னமே பண்ணவே இல்லையே, உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பாக்கணுமே, ஐயோ இவன் என்னடா விட்டு கொடுக்க மாட்டேன்றானே. உடனே மல்லி வராங்க, வாடி வா, உனக்காக தான் உன் புருஷன் குலப்பள்ளி ஏத்துன்னு இங்க உட்கார்ந்து இருக்கான், நீ போய் அப்படியே சும்மா அமர சாப்பாடு எடுத்துன்னு வந்திருக்க. சரி நீ வந்ததும் நல்லதுதான். இங்க சிசிடிவி கேமரா நான் ஆல்ரெடி வச்சுட்டு இருக்கேன், உன் புருஷன் இருக்கிற ரூம்ல மைக்கும் வச்சுட்டு இருக்கேன், நீங்க அழகா என்னென்ன பேசுவீங்க ஏது எது பேசுவீங்க அப்படின்ற விஷயம் ஒன்னொன்னா ரெக்கார்ட் ஆகும். அந்த சமயத்துல நீ தான் இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் வாயால் ஒத்துப்பா. அந்த சமயத்துல அந்த ரெக்கார்டை அழகா எடுத்துட்டு போயிட்டு கோர்ட்ல கொடுத்து மாவுல உனக்கு ஜெயில் தண்டனை வாங்கி தந்துட்டு விஜய் நிரபராதின்னு வெளியே விட்டுற போறேன், அதுதான் என்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜயும் குற்றவாளி இல்ல, நம்ம மல்லியும் குற்றவாளி இல்ல, ரெண்டு பேருமே நல்லவங்க. நல்லவங்களுக்கு வந்த சோதனை தாங்க இது. சோதனை சோதனை வேதனை வேதனை அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் வாழ்க்கையே அவங்களுக்கு இருள்ல போயின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தீபிகா அப்படின்ற ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. இந்த வெளிச்சம் அணைஞ்சிருமா இல்ல பிரகாசமா எரிய விடுமான்றத கூடிய சீக்கிரம் நீங்க தெரிஞ்சுக்கதாங்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தீபிகாவுக்கு வார்னிங் லெட்டர், மிரிட்டல் லெட்டர் இந்த மாதிரி நிறையவே வருது. இதோ பாரு தீபிகா, நீ தேவையில்லாம விஜய் மேல இன்னும் கொஞ்சம் அப்படியே எஃபெக்ட் போட்டு விஜய் ஜெயில தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காத. எங்க தலையை விஜய் எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும், அதுக்கான எல்லாம் எங்கிட்ட இருக்கு. நீ விஜய் கிட்ட அந்த அடிக்கிறது உதைக்கிறது மிரட்டுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கினா அடுத்த செகண்டே உனி இருக்கிற இடம் எல்லாம் தெரியாம போயிடுவேன்னு சொல்லிட்டு லெட்டர் வருது. இதை பார்த்துட்டு விஜய் மேல கோவப்படுறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு லெட்டரு விஜய்க்கு ஆதரவா தான் வரணும், ஆனா விஜய்க்கு எதிராக வருது. விஜய் என்ன இது குழப்பமா இருக்கே, விஜய் காப்பாற்றணும்னு நினைக்கிறேங்க, இந்த மாதிரி லெட்டர் போட வாய்ப்பு இல்லை. அப்ப விஜய் நிரபராதி, விஜய குற்றவாளின்னு சொல்லிட்டு உள்ள தள்ளிட்டு அந்த நிரபராதி மாட்டிக்கணும், மறுபக்கம் இந்த குற்றத்தை செஞ்சவங்க தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு திருட்டு எண்ணத்தோட திருட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அது யாரு என்ன எவரை லுட்டு அது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாவே பாதிக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா முடிவு எடுக்கிறாங்க. என்ன தீபிகா இந்த மாதிரி ஒரு பக்கம் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் யோசிச்சு திங்க் பண்ணி அப்படியே ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறீங்க. உங்களை மாதிரி பிரில்லியண்டான ஒரு மூளை யாருக்குமே இருக்காதுன்னா பாத்துக்கோங்களேன். பரவாயில்ல, நீங்க ரொம்பவே நல்லா தான் திங்க் பண்றீங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் வந்து ஸ்டேஷனுக்கு வராரு. மாப்பிள்ளை உங்களை பார்க்காம வெண்பாவால இருக்க முடியல, வெண்பா கதறி அழுதா, வேற வழி இல்லாம நம்ம வெண்பாவை அழைச்சிட்டு வந்தோம்னு சொல்றாங்க. சரி அழைச்சிட்டு வந்தீங்க, வெண்பாவை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை காட்ட சொல்றாங்க. வெண்பாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெண்பா உன்னை பார்க்காம நான் ஒரு பக்கம் தவிச்சு போயிட்டு இருந்தேன், தவிச்ச வரைக்கும் தண்ணி கொடுத்த மாதிரி நீ எப்படியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு, சரி ஓகே வெண்பா டாடா நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்க, நீங்க வராம ஒரு பக்கம் எனக்கு ஏக்கத்துல தூக்கமே வர மாட்டேங்குது, நீங்க வாடாடா உங்களுக்காக தான் டாடா வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கு நம்ம வெண்பா குட்டே. வெண்பா நீ எதுக்கும் கவலைப்படாத வெண்பா, டாடா கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வந்துருவேன். அது மட்டும் இல்லாம மல்லியம்மா இருக்காங்கல்ல, மல்லியம்மா கூட நீ சந்தோஷமா இருக்கும். டாடா சப்போஸ் வரலாம் கூட நீ நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும். அது மட்டும் இல்லாம நம்ம பேரை என்னைக்குமே கெடுத்துடக்கூடாது, மல்லியம்மா எது சொன்னாலும் அதை கேட்டு நடந்துக்கணும், அந்த மாதிரி தங்கமான பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க சொல்றது எல்லாமே ஓகே டாடா, நான் எல்லாத்தையும் கேட்டு நடந்துக்கிறேன். ஆனா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் எல்லாம் புதியதான் டாடா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல கூட படிக்கிற பசங்க எல்லாருமே உங்களை குற்றவாளி, அதாவது கொலை பண்ணவனோட பொண்ணுன்னு ரொம்ப கிண்டல் பண்றாங்க டாடா. எனக்கு என்ன பேசுறதுன்னே சொல்லிட்டு தெரியல, எனக்கு வெறுப்பா இருக்கு டாடா, ஸ்கூல் போறதுக்கே எனக்கு பிடிக்கல, வேற எதுனா ஸ்கூலுக்கு மாறிட்டா. இல்ல வெண்பா, பேசுறவங்க 1000 பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, பேசுற பேச்செல்லாம் இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டு நம்ம போக்கஸ் எல்லாமே படிப்புல இருக்கணும், படிச்சு நம்ம முன்னேறத்துல இருக்கணும்.
இதெல்லாம் கேட்டு நம்ம விஜய்க்கு என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரு பக்கம் இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தா இதுக்கு எல்லாம் ஒரு முடிவே இல்லையே, எல்லாமே கஷ்டத்திலே போயின்னு இருக்கேன். கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை இவங்களுக்குள்ளே வன்மத்தை வளர்த்து வச்சிருக்காங்களே, இது எல்லாமே அந்த ராஜேஸ்வரியோட வேலை தான் இருக்கும். ராஜேஸ்வரி பிளான் பண்ணி ஒவ்வொரு காயினையும் சும்மா அப்படியே நைஸாக நிறுத்திட்டே இருக்கா. அவகிட்ட இருந்து எப்படியாவது வெண்பாவை காப்பாற்றணும். வெண்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, மல்லியம்மா இருக்கிற வரையும் உனக்கு ஒன்றும் நடக்காது. மல்லியம்மா என்ன சொல்கிறாங்களோ அது படி கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடாடா, நீங்கள் எது சொன்னாலும் அதுபடி நான் நடந்துக்கிறேன், நான் அதுக்கு மறுபேச்சே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அது போல் நடந்துக்குவாங்களா நடந்துக்க மாட்டாங்களா, அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது மட்டும் நம்ம மறுபக்கம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு கதிரேசன் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. இதோ பாருங்க கதிரேசன், உங்கள் பொண்ணை நான் எதுவுமே பண்ணலை, அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலேயே என் மேலே வன்மத்தை வளர்த்துன்னு இருக்காதீங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சுட்டு இருக்கும். இதுக்கப்புறமாவது வெண்பாவும் மல்லியும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நான் வருவனோ வரமாட்டேனோ தெரியாது, மாப்பிள்ளை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் கன்ஃபார்ம் வெளியே வந்துடுவீங்க. அதுக்கான முழு முயற்சியிலே நான் இறங்கியிருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்து நம்பருக்கு தருக.